ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஃபி தியேட்டர். இன்னைக்கு ஒரு செம்மையான சூப்பரான எனக்கு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் மூவி பார்த்துட்டு வந்த ஃபீல் கிடச்சிருக்குங்க. என்ன மூவின்னு யோசிக்கிறீங்களாங்க? ஆமாங்க, டிஎன்ஏ மூவி தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதர்வாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிமிஷா அவங்களோட கேரக்டரில் வந்த படம் தான் இது. ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அதர்வாவோட இன்ட்ரோடக்ஷன் வந்து கொஞ்சம் லென்த்தாக ரொம்ப போகிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் லேகாக இருந்த மாதிரி. ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம கான்செப்ட்னு சொல்லலாம். நீங்கள் 1000 பேபிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வரும் ஆக்சுவலி ஹாட்ஸ்டாரில். அந்த ஒரு கான்செப்ட்லேருந்து அதுலேருந்து ஒரு கரு எடுத்து இதில் பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஆக்சுவலி வந்து ஒரு 4 வயசு குழந்தைய காணும், 2 வயசு குழந்தைய காணும்னா கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஆனால் பிறந்த 10 நிமிஷத்தில் ஒரு குழந்தைய மாற்றுறாங்கன்னா அது அவங்களோட குழந்தை தானான்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அந்த ஒரு இதில் வந்து அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, எந்த மாதிரி போகுதுன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலே டிஎன்ஏ படத்தில் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஸ்க்ரீன் பிளே பக்காவாக அமைஞ்சிருந்தது. ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் ஒருத்தவங்களை பேசணும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு படம்னு எடுத்துட்டாலே வெறும் ஆக்டர்ஸை மட்டுமே பேசுகிறோம். அதை தாண்டி நடிகையை பற்றி யாருமே பேசுறதில்ல. இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டே நிமிஷா அவங்களோட கேரக்டர் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விதமான ஒரு பாடி லாங்குவேஜஸ் உள்ள ஒரு பொண்ணு, அவங்களோட கேரக்டரை வந்து பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு பார்க்குற ஒரு சீனாக இருக்கட்டும், அந்த இன்டர்வல்ல அவங்களுக்கு கொடுத்த ஒரு இன்ட்ரோ இருக்குல்ல, அது வந்து வேற லெவலில் இருந்த மாதிரி இருந்தது. திடீர்னு ஹைப்பாக பேசுவாங்க, திடீர்னு சைலண்டாக இருப்பாங்க, திடீர்னு எமோஷனலாக வருது. அந்த ஒரு கேரக்டர் வந்து பக்காவா பிளே பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட மூவ்மெண்டா இருக்கட்டும், அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்களால மட்டும்தான் அந்த இது என்னோட குழந்தை இல்லை ஒரு செகண்ட்ல வந்து கண்டுபிடிச்ச அந்த விதம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. எப்படிங்கிற அளவுக்கு யோசித்தோம். இந்த கான்செப்டுக்காகவே நம்ம ஒரு டைம் பார்க்கலாம். ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் மூவி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். அதை தாண்டி எனக்கு இன்டர்வலுக்கு அப்புறமும் கிளைமேக்ஸுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா முடிச்சிருந்தாங்க. நம்மளோட நம்பிக்கையை வந்து ஒரு சில பேர் நம்ம தமிழ்நாடுன்னு சொன்னாலே ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கும். அந்த நம்பிக்கைகளை வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ணாம நீட்டா ஒரு இதுல முடிச்ச ஒரு ஃபீல் கிடைச்சது. ஸோ கண்டிப்பா டைம் இருந்தா கண்டிப்பா வந்து தேட்டரில் அந்த படத்தை பாருங்க. இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படின்னா நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு மூவிஸ்லாம் வரும். ஒரு சின்ன பட்ஜெட்ல இவ்வளோ பீஸ்ஃபுல்லா இவ்வளோ கரெக்டா எல்லா விதமான ஒரு இதுவுமே அமைஞ்சு நம்மளை ஒரு ஃபுல்ஃபில்லா ஒரு பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படி முடியலைன்னா ஓடிடிலயாவது பாருங்க. படம் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.